காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினால் போற்றப்படுகின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தையே, இவ்வேளையிலுமாய் கூட உம்முடைய கிருபையின்படி இரக்கத்தின்படி இன்னொரு புதிய வாரத்தை கடவுள் நீர் எங்களுக்கு கிருபையாய் நீர் ஈந்து அளித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக கடவுளுடைய மெய்ப்பிரசன்னம் எங்களை மூடிமறைத்து கொள்வதாக. கடவுளே, அவரவர்கள் இல்லத்திலிருந்து உமையப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது கடவுள் நீர் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாய் முடத்தவக்கென்று மன்றாடுகிறோம். தேவரீர் உம்முடைய திரு கரத்தாலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாய் உம்மிடத்தில் கென்று மன்றாடுகிறோம். கடவுளே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டும் உம்முடைய மெய்ப்பிரசன்னம் எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 65ஆம் பாடலினை நாம் பாடுவோம். பாடல் எண் 65. நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளை துதித்து நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்குவினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்குவினோத உலகமுன் தோன்றி ஒளியாத உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நிசை பலவான வீணை பொருள் தருளோ மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வீணை பொருள் தருளோ மேலான உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை பிணி துன்பம் மாற்றியானந்த ஓதரும் தயசை துயிர்த்தந்த வாதை பிணி துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை துயிர்த்தந்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனர்க்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனர்க்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே உன்னாண்டவரை தொழுதேற்று
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தார் தரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பக்கம் 45. காலை ஆராதனை முறையினை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளோ, கடவுளே என்னை விடுவே தருளோ. ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். பின்வருகிற 95ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி அவருடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். நன்றி எறிதலோடு அவர் சன்னதியின் முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தெய்வர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலைகளும் சிதறங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவரே நாமுடைய கடவுள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைகொள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே. ஆமென். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வாரத்திற்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய.
தூய பவுலுத்திரன் திருச்சபையினுடைய பொருளர் திரு பிரேம் அவர்கள் வாசிப்பார்கள். Today's Bible reading is taken from the book of 1 Kings, chapter 19, verses 1 to 8. And Ahab told Jezebel all that Elijah had done, also how he had executed all the prophets with the sword. Then Jezebel sent a messenger to Elijah, saying, So let the gods do to me, and more also, if I do not make your life as the life of one of them by tomorrow about this time. And when he saw that, he arose and ran for his life, and went to Beersheba, which belongs to Judah, and left his servant there. But he himself went a day's journey into the wilderness, and came and sat down under a broom tree. And he prayed that he might die, and said, It is enough. Now, Lord, take my life, for I am no better than my fathers. Then, as he lay and slept under a broom tree, suddenly an angel touched him and said to him, Arise and eat. Then he looked, and there by his head was a cake baked on coals, and a jar of water. So he ate and drank, and lay down again. And the angel of the Lord came back the second time, and touched him, and said, Arise and eat, because the journey is too great for you. So he arose and ate and drank, and he went in the strength of that food 40 days and 40 nights as far as Horeb, the mountain of God. Thanks be to God. Amen. அதைத் தொடர்ந்து நிருப பகுதியினை நாம் வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக எபேசியர் 4ஆம் அதிகார வசனங்கள் 17 துவங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடிய. எபேசியர் 4ஆம் அதிகார வசனங்கள் 17 துவங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடிய. இன்றைக்கு வாசிக்க நிறுவ பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் அடுத்தபடியாக 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. ஆதலால் கர்த்தர்கள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புரோகிதர்கள் தங்கள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதய கடிதத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவராய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்திற்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பசுத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் உண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமயத்திற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடங்கூடாமல் இருங்கள். திருடுகளும் இனி திருடாமல் குறைச்சல்களுக்கு கொடுக்க கொடுத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளால் தரமான வேலை செய்து பிரயாசப்பட கடவான். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாழ்ந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருந்திற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உன்னால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பஸ்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் முறுக்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற இந்த துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தூயவாயும் மனதுருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பற்றுகளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பது வாசிக்க வேண்டிய பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. சுவிசேஷ பாடம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகார வசனங்கள் 35 துவங்கி 51ஆம் வசனம் முடிய.
யோவானின் நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 51ஆம் வசனம் முடிய. ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிற 10ஆம் ஞாயிற்கான சுவிசேஷ பாடம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 35 முதல் 51 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து ஆயிற்று. ஆமேன். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் ஒப்புவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நாம் அமர்ந்திருந்து அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடல் எண் 295ஆம் பாடலினை நாம் பாடுவோம். 295ஆம் பாடல். பாடல் எண் 295.
தந்தே. ஆமென். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் இறைவேண்டுதல் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்வழிக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தையே, இவ்வேளையிலுமாய் கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்ய துயாவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தியருளும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடியார்களாக நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, நாம் கடந்த வாரத்தில் வாசிக்க கேட்ட தொடர்ச்சியின் பகுதி தான் இந்த நாளுக்குரிய தியான பகுதியாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் நிகழ்த்திய இந்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் அறிந்த மக்கள் நோக்கத்தை தவறி போஜனத்திற்காக தேடி வந்தார்கள் என்று இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அழிந்து போகிற அப்பத்திற்கு நீங்கள் செயல்படாமல் உழைக்காமல் அழியாத நித்திய அப்பத்திற்காக நித்திய ஜீவனுக்காக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் அவர்களை அழைக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாய் நாம் இந்த நாளில் பார்ப்போம் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் முடித்த வசனத்திலிருந்து இந்த வாரத்தினுடைய வசனம் துவங்கப்படுகிறது. அதாவது யோவானின் நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளகிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் இங்கு 2 காரியங்களை முக்கியமாக இந்த வார்த்தைகளில் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். I am the bread of life, I am the bread of life. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நானே என்று சொல்லுகிற பொழுது அது எதை குறிக்கிறது, எங்கிருந்து எடுக்கப்பட்டவைகள் என்று சொல்லி. இயேசுவானவர் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஜீவ அப்பமானது எப்படிப்பட்டதான ஒன்றாய் இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஜீவம் தரக்கூடிய அப்பம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இதை எப்படியாய் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், 33ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மேலிருந்து வருகின்ற அப்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கடவுள் மேலிருந்து அவர் கொடுக்கப்பட்ட, உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அப்பம், அந்த அப்பமானது அது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பமாய், அது வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஜீவ அப்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது 41ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், மேலிருந்து பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே, பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். 48ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது மீண்டுமாய் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, ஜீவன் தரும் அப்பம், ஜீவன் தரும் அப்பம். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பொழுது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து பிதாவானவர் அனுப்பப்பட்ட அப்பம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அந்த அப்பம் நானே என்று சொல்லி மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த அப்பத்தை குறித்து தான் அவர் சொல்லுகிற பொழுது ஜீவ அப்பம் நானே,
ஜீவன் தரும் அப்பம் நானே. அழிவுக்குரிய அப்பம் அல்ல, மாம்சத்திற்குரிய அப்பம் அல்ல, நித்தியமாய் என்றென்றைக்குமாய் வாழ்வளிக்கக்கூடிய அப்பம் நானே என்று சொல்லி இயேசுவானவர் இங்கே 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அதை சொல்லி பின்பு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். பின்பு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசம் கொள்ளுகிறவன் ஒரு காலமும் தாகமடையான். One who comes to me will never go hunger. One who believes in me will never have thirst. என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசி வராது, அவன் பசி அடையான். என்னிடத்தில் வருகிறவனுக்கு தாகம் வராது, அவன் தாகம் அடையான். சொல்லப்படுகிற காரியம் வருகிறவன் விசுவாசிக்கிறவன். இரண்டாவதாக சொல்லுகிறார், வருகிறவனுக்கோ விசுவாசிக்கிறவனுக்கோ பசியும் இல்லை, தாகமும் இல்லை. The one who comes to me, the one who believes me will never have hunger or will never thirst. Will never thirst. அன்பான தெய்வச்சனமே, இந்த இரண்டு காரியங்களை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவன் தரும் அப்பம் என்று சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி, இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், பின்பு இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. நீங்கள் பசி அடைய மாட்டீர்கள், தாகமடைய மாட்டீர்கள், தாகமடைய மாட்டீர்கள். என்னிடத்தில் வருகிறவன் விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகிற பொழுது அந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள் தான். அந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள். என்னிடத்தில் வருகிறவன் என்னை விசுவாசிக்கக்கூடியவனாய் இருப்பான். என்னை விசுவாசிக்கின்றவன் என்னிடத்தில் கடந்து வந்து என்னை நம்பிக்கை கொள்ளுகிறவனாய் இருப்பான். The one who comes to me, he will believe in me. The one who believes me, he will come to me. அவைகள் இரண்டும் ஒரே வார்த்தைகள் தான். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் இப்படியான ஒரு அழைப்பினை கிறிஸ்து கொடுக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறது எதற்காக? அவர் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? வந்து அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரிடத்தில் வந்து அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் வந்து அவரை முற்றிலுமாய் பற்றி கொள்ள வேண்டும், முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழ வேண்டும், முற்றிலுமாய் அவருக்குள்ளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருள். வருகிறவனும் விசுவாசிக்கிறவனும் என்பது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? இயேசு நம்மை அழைக்கின்றார் வா என்று சொல்லி, நாம் அவரில் முழுமையாய் நாம் அவரிடத்தில் அவருடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்து அவர் அண்டையிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோமா? நீ விசுவாசிக்கும் பொழுது ஒரு காலம் உனக்கு தாகம் வராது, தாகமடையா என்று சொல்லுகிறது. நாம் அவரில் உண்மையான ஒரு விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் இருக்கின்றோமா? இயேசு சொல்லுகிறான், என்னிடத்தில் வருகிறவனுக்கு அவனுக்கு பசி வராது, அவன் பசி அடையான். என்னை விசுவாசிக்கிறவனுக்கோ அவனுக்கு தாகம் வராது, அவன் தாகம் அடையான். He will never thirst. He will never thirst. இந்த மக்கள் தேடி வந்தவர்களுடைய தாகமும் பசியும் எதுவாய் இருந்தது? உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். இயேசுவானவர் நேரடியாய் சொல்லுகிறார், அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடி நாடி ஓடி வந்திருக்கிறீர்கள். அழிந்து போகக்கூடியவைகளுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், அழிந்து போகக்கூடியவர்களுக்காக நீங்கள் கிரியை நடப்பிருக்கின்றீர்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், அந்த அழிந்து போகின்ற அப்பத்திற்காக நீங்கள் கிரியையை நீங்கள் நடப்பிக்காதபடி அழியாத நித்திய ஜீவனின் அப்பத்தை, அழியாத நித்திய அப்பத்தை, நித்திய ஜீவனின் அப்பத்தை, ஜீவன் தரும் அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் என்னிடத்தில் கடந்து வாருங்கள். ஜீவன் தரும் அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வாருங்கள்.
பின்பு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லி உடனடியாய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்தில் வருவது அது உங்களுடைய சுய முயற்சியினாலோ, உங்களுடைய சுய பலத்தினாலோ, உங்களுடைய பிரயாசத்தினாலோ அது முடியாது. காரணம், நீங்கள் உங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலும் சொந்த முயற்சியினாலும் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னை கண்டும் என்னை நீங்கள் உணராமல் போனீர்கள். 36ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை நீங்கள் பார்த்தும் கூட நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை உணரவில்லை. ஆகவே நான் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைத்திருக்கின்றேன். இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? உங்களுடைய சுயமாய் நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார் 37ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, பிதாவானவர் ஒருவரை அவர் இழுத்து கொண்டால் சேர்த்து கொண்டு கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்தினால் ஒழிய இவைகள் நடைபெறாது. யோவானின் நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில். அங்கே சொல்லுகிறார், பிதாவானவர் என்னிடத்தில் கொடுக்கின்றவைகள், பிதாவானவர் என்னிடத்தில் வழிநடத்துகிறவர்கள், பிதாவானவரால் வழிநடத்தப்பட்டு அழைக்கப்பட்டு பிதாவானவரால் அவர்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டு பிதாவானால் வழிநடத்தப்படுகிறவர்களை என்னிடத்தில் நான் சேர்த்து கொள்ளுவேன், என்னிடத்தில் நான் அழைத்து கொள்ளுவேன், என்னிடத்தில் வருகிறவர்களை ஒரு காலமும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்பான தெய்வ ஜனமே, அவர் சொல்லக்கூடிய காரியம், இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் சுயமாய் நீங்கள் உழைத்து சுயமாய் நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது, சுயமாய் நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது. பிதாவானவர் உங்களை வழிநடத்தினால் ஒழிய, பிதாவானவரால் நீங்கள் வழிநடத்தப்பட்டால் ஒழிய நீங்கள் ஒரு காலமும் என்னிடத்தில் சேர முடியாது. வாசிங்க 38ஆம் வசனத்தை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே இவை நான் செய்வேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசுவானவர் தெளிவாய் சொல்லுகிறார், அப்பா, நீங்கள் சுயமாய் எண்ணி உங்களுடைய சுய புத்தியின்படி நீங்கள் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் இந்த உலகத்திற்குரிய சிற்றின்பங்களை, நீங்கள் இந்த உலகத்திற்குரிய அழிந்து போகின்றவைகளுக்காக நீங்கள் என்னை தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. காரணம், நீங்கள் சுயமாய் வந்திருக்கிறீர்கள். பிதாவாகிய கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு, பிதாவாகிய கடவுள் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்து, பிதாவாகிய கடவுள் உங்களை என்னிடத்தில் அனுப்பவில்லை, பிதாவாகிய கடவுள் உங்களை என்னிடத்தில் வழிநடத்தவில்லை. இந்த பிதாவாகிய கடவுள் உங்களை அனுப்பினார் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வழிநடத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும். நீங்கள் பிதாவினாலே அனுப்பப்படவில்லை. பெருமை சொல்லுகிறார், பிதாவினால் என்னை அனுப்பப்பட்டவர்களை நான் ஒரு காலமும் புறம்பே தள்ளுவதில்லை, ஒரு காலமும் அவர்களை கைவிடுவதில்லை. என அன்பான தெய்வ ஜனமே, இங்கே சொல்லப்படுகிற காரியம், பிதாவாகி கடவுள் நமக்குள்ளாக விசுவாசத்தை அவர் உருவாக்கி, பிதாவாகி கடவுள் நமக்குள்ளாக அவர் விசுவாசத்தை தந்து அந்த விசுவாசத்தின்படி நம்மை அவர் வழிநடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிற பொழுது, அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த விசுவாசமானது கிறிஸ்துவண்டை நம்மை கொண்டு போய் நிறுத்தும். கிறிஸ்துவண்டையிலே நாம் வழிநடத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. கிறிஸ்துவானவரிடத்தில் நம்மை அந்த விசுவாசம் வழி நடத்தும். அப்போ இவர்கள் எப்படியாய் வந்தார்கள் இயேசுவிடத்தில்? பிதாவினால் அவர்கள் அனுப்பப்படவில்லை, பிதாவினால் அவர்கள் வழிநடத்தப்படவில்லை, பிதாவினால் அவர்கள் அழைக்கப்பட்டில்லை. இவர்களோ அப்பத்திற்காக ஓடி திரிந்து வருகிறார்கள், அப்பத்திற்காக ஏங்கி கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய வயிற்றின் பசியை போக்கிக் கொள்வதற்காக, மாம்சீகமான ஒரு உணவுக்காக அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆகவே நீங்கள் ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
கடந்த வாரத்தில் பார்த்தோம், மோசேவை போல நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள் என்றார்கள். ஆகவேதான் இயேசுவானவர் சொல்லுகிறார், என்ன? ஜீவன் அப்பம் நானே. 38 வசனத்தில் சொல்லுகிற பொழுது, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம், வானத்திலிருந்து நான் வந்தேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாய் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னார், இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், கடைசி நாளிலே நான் உங்களை எழுப்புவேன், நான் உங்களை உயிர் பிழைக்கச் செய்வேன், நான் உங்களை ஆசீர்வதித்து நித்தியமான ஜீவனுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ ஜனமே, நாம் விசுவாசிக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட்டு வருகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில் உங்களையும் என்னையும், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில் உங்களையும் என்னையும் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் உற்சாகப்படுத்தி வழிநடத்தி இருக்கின்றாரா? அல்லது கட்டாயத்தின் பேரிலே நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி ஆராதனை நடக்கிறது, உட்காருங்கப்பா உட்காருங்கம்மா என்று சொல்லி அவர்கள் அழைத்து, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை துரிதப்படுத்தி ஆராதனை நடைபெறுகிறது அமருங்கள் என்று சொல்லி அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி, சகோதரன் சகோதரியையும் சகோதரி சகோதரனையும் உடன்பிறப்புகள் ஆராதனைக்கு வா என்று சொல்லி அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி அழைத்து நீங்கள் ஆராதனையில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயர் ஃபோனில் கேட்பார், ஆராதனை நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? அதுக்காக வந்து உட்கார்ந்திருந்தாலையும் you cannot see the work of God in you, you cannot feel the presence of God in you, you cannot receive the blessing because you have been here in front of the TV or in front of your mobile by force, not by will, not by faith. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் இதுதான். நீ விசுவாசத்தினால் என்னை நீ அணுகி வருகிற பொழுது, என்னை விசுவாசித்து வருகிற பொழுது, நான் அழைத்த அழைப்புக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படிந்து என்னிடத்தில் வருகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, நானோ உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போவேன். காரணம், நான் மேலிருந்து வந்த ஜீவ அப்பம், நான் மேலிருந்து வந்த ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். என்னை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. தொடர்ந்து பார்க்கிற பொழுது இங்கே மக்கள் பேசக்கூடிய காரியங்கள் என்ன? அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் என்ன செய்கிறார்களாம்? முறுமுறுக்குகிறார்களாம். என்ன முறுமுறுக்கிறார்கள்? இந்த இயேசுவானவர் யார்? யோசேப்பின் மகன் அல்லவா? இந்த இயேசுவானவர் மரியாளின் குமாரன் அல்லவா? இப்படி இருக்க வானத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிறது எப்படி? இப்படி இருக்க நான் பரலோகத்திலிருந்து இறங்கினேன் என்று சொல்லுவது எப்படி? சில நேரங்களில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு நமக்கு மனமில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய மனது கடினமாக இருக்குமே என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நாம் பேச துவங்குவோம். நாம் தேவையற்ற காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். ஒருவேளை அப்படியா சொல்லலாம், பரவாயில்ல, இந்த ஆராதனை அப்புறமா கூட நான் என்ன செய்யலாம், யூடியூப்பில் பார்த்துக்குவேன்ல, யூடியூப்பில் தானே இருக்குது, பிறகு நான் பார்த்துக்குவேன். இது ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம் என்று நமக்கு தெரிந்தும் நீ ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது நீ மாம்சீக சிந்தனைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாய். மாம்சீக சிந்தனைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்படிதான் பேச தோன்றும். இங்கே இருக்கிறவர்கள் இயேசுவை ஜீவ அப்பமாய் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிற பொழுது, அவர் வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் மாம்சீகமாய் பேசுகிறார்கள். இவருடைய குமாரன் அல்லவா? இப்படி இருக்க இவர் ஏன் இப்படியாய் சொல்லுகிறார்?
எனக்கன்பான தெய்வ சின்னமே, யூடியூப்பில் எப்போ வேணுனாலும் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு நன்றாக தெரியும், இது ஆராதனை நேரம், மலாடு பாஸ்டேட் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 10 மணிக்கு என்று உனக்கு தெரிந்தும் கூட அதை நீ பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது ஐயோ பரிதாபம், ஐயோ பரிதாபம். இயேசுவானவர் இவர்கள் முறுமுறுக்குகிறதை பார்க்கிறார்கள். இவர்கள் முறுமுறுத்து கொண்டிருப்பதை கண்டு இயேசுவானவர் சற்றே இன்னமும் கூட அவர்களுக்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 43-44 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதாவானவரை ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவாகிய கடவுள் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசன ஆகமத்திலே எழுதியிருக்கிறது என்று. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் வருகிறான். அழகாய் சொல்லி முடிக்கின்றார் ஆண்டவர். எனக்கருமையான தெய்வ ஜனமே, முறுமுறுத்து கொண்டு இருக்கின்றோமா? முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? ஐயோ, இந்த லாக்டவுனில் வேறு இப்படி ஒரு ஆராதனை தேவையா? நிறைய இடத்துல ஆராதனைகள் நடைபெறுகிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைகள் வேண்டாம் என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு இப்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரின் வசனத்தை கேட்பதற்கு நீ முறுமுறுத்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நீ முறுமுறுத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இனி காலம் செல்லாது. இங்கே சொல்லப்படுகிறது, பிதாவானவர் ஒருவர் அவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. பிதாவானவரால் பரிசுத்த ஆவியானவரால் காலத்தில் வழிநடத்தப்பட்டாவிட்டால் ஒருவனும் கிறிஸ்துவ அண்டையில் வர முடியாது. ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், என்ன? பிதாவான கடவுள் ஒருவனுக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார் அவரே. வாசிக்க கேட்போம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கடவுளால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என்ன போதிப்பாங்களாம்? கடவுளே போதிப்பாராம். என்னவென்று? உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுள் போதிப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கடவுளால் போதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். கடவுளால் போதிக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். ஆதி முதல் சொல்லப்படுகிற பொழுது கடவுள் போதித்து கொண்டே வருகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் வழியாய் போதித்து கொண்டே வருகிறார். போதிக்கப்பட்டார்கள், ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு மனம் இல்லாமல் போதனைகளை கேட்டும் கூட மந்த இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், போதனைகளை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களோ என்னிடத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள், ஆனால் நீங்கள் அவைகளை கேளாமல் போகிவிட்டீர்கள். பிதாவானவர் அவர்களை உங்களை இழுத்து கொள்ளாதபடியினால் இப்பொழுதோ நீங்கள் என்னிடத்தில் சேர முடியாது, என்னிடத்தில் சேர முடியாது. இதுவே சத்தியமாயிருக்கிறது. 49ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாக்கள் மன்னாவை உங்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் புசித்திருந்தும் மரித்தார்கள், ஆனால் இந்த ஜீவ அப்பமாகிய என்னிலே புசிக்கின்றவன் மறியாமல் இருப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. அவர் சொல்லுகிறாரு,
உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்கள், போதிக்கப்பட்டும் கூட நீங்கள் விசுவாசியாமல் போகாதபடியால் பிதாவானவர் உங்களை இழுத்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்கள் இடத்தில் கடந்து வரவில்லை, இன்றைக்கு நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய முற்பிதாக்கள் வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டார்கள், அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், அவர்கள் புசித்தார்கள், ஆனால் அவர்கள் மடிந்து போனார்கள். ஏன்? அது ஜீவாப்பம் அல்ல. அவர்களும் கூட உங்களைப் போல முறுமுறுத்து கொண்டு பசிக்காக, வயிற்றுக்காக அவர்கள் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு இறைச்சியை தாரும், எங்களுக்கு அப்பத்தை தாரும், நாங்கள் எகிப்தில் இருந்தாவே நாங்கள் செத்து நல்லா இருந்திருப்போம், எங்களுக்கு அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும், இங்கே கூட்டு வந்து எங்களை சாகடிக்கிறியே. அதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம், அவர்கள் சாவார்கள், அவர்கள் செத்து போனார்கள். ஆனால் எங்கே சொல்லுகிறார்? ஆனால் நீங்கள் இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நீங்களோ சாகப் போவதில்லை, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். 51 வசனத்தை நாம் வாசிப்போம். 50-51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ அப்பம் நானே, நான் தான் வானத்திலிருந்து இறங்கிய மன்னாவாகிய நித்திய அழிவில்லாத அப்பம், அழிவில்லாத அப்பமாகிய என்னை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இனி அழிந்து போவதில்லை, நீங்கள் இனி சாகப் போவதில்லை, உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும், உங்களுடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகப்படும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் நான் மன்னாவாக, ஜீவ அப்பமாக நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறோமா அன்பானவர்களே? 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு சொல்லப்படக்கூடிய காரியம் எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்படுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள், பாகாலின் மக்கள் அவர்களை எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு விடுகிறார்கள். எலியா தப்பித்தவர் போகின்றார். அவர் போய் மிகவும் களைப்பாய் அவர் மரத்தின் கீழாக சாய்ந்து அவர் தூங்குகிறார். தூதன் வந்து எழுப்பி அவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். சொல்லுகிறார், எழுந்து புசி, சாப்பிட்டு திரும்பி வச்சுக்கிறார். எழுப்புறார், இல்லை எழுது, நீ போக வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரமாக இருக்கிறது, இதோ உனக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, இதோ நீ புசித்து நீ உன் பிரயாணத்தை மேற்கொள்ளு. அவர் புசித்து பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். பின்பு அவர் கடவுளால் வழி நடத்தப்பட்டபடியால், கடவுளிடத்தில் அவர் வந்து கடவுளுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் கடவுளிலே விசுவாசம் கொண்டார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, கடவுள் அழைக்கும் சத்தத்தை நீயும் நானும் கேட்டு அந்த சத்தத்திற்கு நீ செவியை சாய்த்து அவரிலே நீ விசுவாசம் கொண்டு அவரை நீ பின்பற்றி நீ செல்லுவாயே என்று சொன்னால் உன்னோடு கடவுள் உன்னோடு பேசுவார், உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனை அழிவிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். எலியாவுக்கு சொல்லுகிறார், போ, நீ புறப்பட்டு போ, போய் நீ உன் ஊழியத்தை நீ செய். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் செய்யும்படியாய் கடவுள் அவரை பலப்படுத்தினார். காரணம், அழைத்தார், அழைப்பின் சத்தத்தை கேட்டார், சத்தத்திற்கு செவி சாய்ந்து கீழ்ப்படிந்தார், கடவுளை விசுவாசித்தார். புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது புறப்பட்டு போனார், புறப்பட்டு போனார். என கண்பான தெய்வ சனமே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? எலியா முறுமுறுக்கவில்லை. அவர் களைப்பாய் இருந்து விடுதும் எழுந்திரு போ என்று சொன்ன பொழுது புறப்பட்டு போனார். கீழ்ப்படிந்தபடியால் எலியா எடுத்து கொள்ளப்பட்டார். பின்பு வாசிக்க கேட்போம் என்று சொன்னால் 19, 20, 21 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, கீழ்ப்படிந்த எலியா கடவுளால் அவர் எடுத்து கொள்ளப்படுகிறார். என கண்மான தெய்வ சினமே, இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு நீ கீழ்ப்படிந்து நீ நடப்பாயே என்று சொன்னால்
ஆண்டவர் அவருடைய வருகையில் உன்னையும் என்னையும் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, கடைசி நாளிலே நான் உன்னை எழுப்புவேன், நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக உன்னை நான் கொண்டு போவேன், நித்திய ஜீவனுக்குள்ளாக உன்னை நான் எடுத்து செல்லுவேன். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் செய்யக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார். வாசிக்க கேட்ட எபேசியரின் புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது, எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பவுலடியார் எபேசு சபைக்கு அவர் வைக்கின்ற ஒரு வேண்டுகோளை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். அவர் என்ன சொல்லுகிறார்? எவ்வளவு ஒரு பரிதாபத்தோடு, எவ்வளவு ஒரு கண்டிப்போடு, எவ்வளவு ஒரு அக்கறையோடு அவர் சொல்லுகிறார் பாருங்கள். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கடவுளுக்குள்ளாக நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், உங்களை சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், நீங்கள் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர் சொல்லுகிறாரு, உங்களை நான் எச்சரித்து சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் எச்சரித்து சொல்லுகிறேன், கண்டிப்பாக சொல்லுகிறேன். நீங்கள் மற்ற மக்களைப் போல, மற்ற அஞ்ஞானிகளைப் போல வீணான காரியங்களில், வீணான சிந்தனைகளுக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டாம். காரணம் வாசிப்போம். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். எனக்கன்பான தெய்வ ஜனமே, பவுலடியார் சொல்லுகிறார், அவர்கள் அந்தகாரமாகினார்கள், நீங்களோ அப்படியாய் அந்தகாரமாகாதீர்கள். அவர்கள் அந்தகாரமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, கடவுளுடைய ஜீவனுள்ள ஆசீர்வாதத்திற்கு, நித்திய ஜீவன் ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தூர இருக்கிறார்கள். They are far away. So you don't be, or you don't walk like in Gentiles. You don't behave like a Gentiles. I tell you, I warn you, I warn you. நீயோ அறியாமை நிமித்தமாக இருக்காதே, இனி காலம் செல்லாது, நீ கடவுளை தொழுதுகொள், நீ கடவுளிடத்தில் கிட்டிச்சேரு, கடவுளிடத்தில் நீ நெருங்கி ஜீவிக்கும் பொழுது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீயோ எப்படிப்பட்டதான நீ அழைக்கப்பட்ட என்பதை நீ அறிந்து கொள். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்விதமாய்? அந்நியாளிகளைப் போலவும், இருள் சூழப்பட்டவர்களைப் போலவும், சுய புத்தியின்படி நடக்கின்றவர்களைப் போலவும் நீங்கள் இயேசுவை, நீங்கள் கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். பின்பு சொல்லப்படுகிறது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆகவே நீங்கள் ஆவியிலே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். You renew yourself in the spirit of God. Commit yourself, give yourself. God is calling you. You go near to God and you renew in the Holy Spirit. When you go near to God and God is ready to renew you. அஞ்ஞானிகளைப் போல அல்ல, மற்றவர்களைப் போல அல்ல, இருள் சூழ்ந்தவர்களைப் போல நீங்கள் இராமல், மாம்சத்திற்குரிய சிந்தனை உடையவர்களாக இராமல், முறுமுறுத்து கொண்டிராமல், கடவுளுக்குள்ளாக உன்னை நீ ஒப்பு கொடுத்து நீ தூய ஆவியானவர்னால நீயோ புதுப்பிக்கப்படு. உன்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், பேச்சுக்கள், நடத்தைகள் எல்லாம் அவைகளெல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். தொடர்ந்து 25 வசனங்கள் வரலும் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன? நீயோ நீதி உள்ள ஒரு ஜீவியத்தை நீ ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தத்தை நீ நாட வேண்டும், கோபத்தை நீ விட்டுவிடு, சண்டையை நீ விட்டுவிடு, பொறாமையை நீ விட்டுவிடு, வாக்குவாதங்களை விட்டுவிடு, கசப்புக்களை நீ விட்டுவிடு. நீயோ ஆண்டவருக்குள்ளாக உன்னை நீ ஒப்பு கொடுத்து நீ வாழ நீ பிரயாசப்படு.
ஆண்டவருக்குள்ளாக நீ ஒப்பு கொடுத்து வாழ நீ பிரயாசப்படு. பரிசுத்த ஆவியினாலே நீ புதுப்பிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கின்றார். அன்பான தெய்வச்சனமே, அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னில் விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் வராது, அவன் தாகம் அடையான். நீ ஆண்டவருக்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுத்து நீ உன்னை பரிசுத்த ஆவியினாலே நீ புதுப்பிக்கப்பட வேண்டும். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன் தெரியுமா? நான் பேசுகிற பேச்சுக்கள், முறுமுறுப்புகள், ஆண்டவரை ஆராதிக்க மனமில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள், முடங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முழு மனதோடு கடவுளால் அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படாமல் கட்டாயத்தின் பேரில் வந்து அமர்ந்திருக்கின்றவர்கள், நான் யாரையும் குறையாய் சொல்லவில்லை, அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். காரணம், இன்று வரைக்கும் ஆண்டவர் நம்மை எப்படியாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி இருக்கின்றார். ஆண்டவர் எப்படியாய் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார், எப்படியாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுளின் ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆராதனைக்கு அமராதவர்களை நீங்கள் எச்சரியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை இந்த நாளிலே பரிசுத்தமாய் தொழுது கொள்ள நினையாமல் இருக்கிறவர்கள் துக்கப்படுத்துகிறார்கள் பரிசுத்த ஆவியை. பவுலடியார் வேண்டிக் கொள்ளுகிறார், எபேசு சபைக்கு உங்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்ட, நீங்கள் முத்திரையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அளிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பான தெய்வ சனமே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கடைசியாய் 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, அன்பான பிள்ளைகளைப் போல, கடவுளின் பார்வையில் நீங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளைப் போல, நீங்கள் கடவுளுடைய பார்வையில் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? நடவுங்கள். இயேசு கிறிஸ்தானவர் நமக்காக, எனக்காக, உனக்காக, உங்களுக்காக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தம்மை கடவுளுக்கு பிரியமான சுகந்த வாசனையாய் சிலுவையில் பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் நாம் ஒருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னொருவர் அக்கறை கொள்ளுகிறவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் அக்கறை கொண்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாய், அவர்களுடைய தப்பிதங்களை உணர்த்தி ஆண்டவருக்குள்ளாக அழைக்கக்கூடியவர்களாய், ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார், அவர் உனக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாக தம்மை ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையாய் கடவுளுக்குள்ளாய் நம்மை சேர்த்திருக்கிறார். நீ ஆண்டவருக்குள்ளாய் வா என்று சொல்லி அழைக்கக்கூடியவர்களாய் இருப்போமா? எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கிறது? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலமும் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நெருங்கி ஜீவிப்போமா? கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவது. ஆமேன்.
கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ, உமது சமூகத்தேனென்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாய் கூட உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி உம்மை துதித்து பாட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கடவுள் நீர் கொடுத்து நல் தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், வாக்கு மாறாத கடவுளே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாய் கூட தந்தையே, நாங்கள் கடவுளை கேட்ட திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று சொல்லி, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நானே என்று சொல்லி, நான் இந்த உலகத்திற்காக நான் வந்த அப்பம் என்று சொல்லி எங்களை நீர் அழைக்கின்றவர் சுவாமி. நாங்கள் உம்மை கிட்டி சேர, நாங்கள் உம்மை விசுவாசிக்க, நீர் அளிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. கடவுளை எங்களுக்குள்ளாக முறுமுறுப்புகள் இராதபடி, கடவுளை எங்களுக்குள்ளாக வாக்குவாதங்கள் இராதபடி, கடவுளை எங்களுக்குள்ளாக சுவாமி ஆண்டவரே அஞ்ஞானிகளைப் போல நாங்கள் பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிராதபடி, நாங்கள் இருள் சூழப்பட்ட இருளில் தள்ளப்பட்டிருக்கிறவர்களைப் போல வாழாதபடி சுவாமி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், கடவுளே உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் சுவாமி எங்களை அர்ப்பணிக்க தேவரே நீர் கிருபை பாராட்டும். எங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவாமி தம்மையே உமக்கு ஏற்ற உகந்த ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து எங்களை உம்மிடத்தில் சேர்த்துமைக்காக ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு அருள் புரியும். கேட்ட திருவசனங்கள் எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்யட்டும் அப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீரே ஆசீர்வதிங்க, நீரே சுவாமி வழிநடத்தும்படியாய் இடத்தில் கெஞ்சுகிறோம். இவ்வேளையிலுமாய் கூட தந்தையே, நாங்கள் சுவாமி ஒரு விசையாய் எங்கள் 3 திருச்சபைகளையும் உமது பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். 3 திருச்சபைகளின் விசுவாசிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய திருக்கரத்தாலே நீர் சுவாமி எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். எதற்காக ஸ்தோத்திரம். இதோ இவ்வேளையிலுமாய் கூட ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தரலும். எல்லா தீங்குக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், உபத்திரவங்களுக்கும் நீர் விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளுங்க. அநேகர் சுவாமி பலவீனமாய் இருக்கிறவர்கள் உண்டு ராஜா. அநேக மக்கள் பலவீனமாயிருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. பலவீனமாயிருக்கக்கூடிய மக்களை நீர் கண்ணோக்கி நீர் அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிட்டு அப்பா நீர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை அழைக்க, உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க, உம்மை விசுவாசிக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க. குடும்பத்தின் பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தின் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய தயவின்படி ராஜா நீர் மனம் இறங்குவீராக. குடும்பத்தின் பிள்ளைகளுக்கென்று ராஜா அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பெற்றோர்கள் எண்ணக்கூடியான எண்ணங்களை சுவாமி உமக்குள்ளாக ஆண்டவரை சுத்தமானபடி நீர் வாய்க்கச் செய்தருளும். வருகின்ற வருமானங்களை கொண்டு சுவாமி குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளின் படிப்பின் காரியங்கள், ஆண்டவரை எதிர்காலத்தின் காரியங்களை சந்திப்பது எப்படி என்று கலங்குகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீர் ஆற்றி தேற்றி அவர்களுக்கு சகாயத்தின் கரத்தை நீட்டுங்க.
சுவாமி இந்த வேளையிலுமாய் கொடு ராஜா. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளை கடவுள் நீர் ஆசீர்வதிங்க. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகர்த்தாவாகிய உம்மை நினைத்து வாழ்வதற்கு நீர் அருள் புரியும். கடவுளே, பல்வேறுபட்ட பாவமான உலகம் சுவாமி. இது பல்வேறுபட்ட பாவத்தை செய்து கொண்டு பாவங்களை சுவாமி பிசாசானவன் விதைத்து வருகிற உலகமாக இருக்கிறது. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மொபைல்னால், இந்த ஆண்ட்ராய்டுனால், ஆண்டவர் இந்த இன்டர்நெட்னால், இந்த ஆன்லைன் வகுப்புகளினால் ஆண்டவரே பிள்ளைகள் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களின் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அப்பா அவர்கள் பரிசுத்த ஆவியில் ஆண்டவரே அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அப்பா அவர்கள் சுவாமி உமக்குள்ளாய் ஒப்பு கொடுக்க நீர் அருள் புரியும். மாத்திரமின்றி சுவாமி ஆண்டவரை திருமணத்திற்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ராஜா. அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண வாய்ப்புகளை ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிடுங்க. ஆண்டவரை நீர் முன்குறித்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரை கட்டளையிடுங்க. உம்மிடத்தில் ஜெபத்தை தரித்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஆண்டவரே யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் அநேகர் உண்டு சுவாமி. நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மாத்திரமின்றி சுவாமி இதோ இந்த வேளையிலுமாய் கூட ராஜா ஒரு விசையாய் கர்த்தாவே அன்பு குழந்தைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு சிறு பிள்ளைகளப்பா உம்மை கர்த்தாவை அறிந்து வாழபடியாய் வளரபடியாய் உதவி செய்யுங்க. உம்மை அறிகின்ற அறிவியல பிள்ளைகள் வளரத்தக்கதாக வழிநடத்தத்தக்கதாக தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளின் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அன்பு குழந்தைகளை நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. இதோ இந்த நேரத்திலுமாய்க்கூட வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களை கடவுள் நீர் கண்ணோக்குங்க. அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க சுவாமி. நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பலவீனமாக சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தொடுங்க ராஜா. அவர்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தும் நீங்கி போவதாக ராஜா. இதோ இந்த வேளையிலுமாய் கூட ராஜனே உம்முடைய கரத்திற்குள்ளாக அவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. நீரே ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீரே சுவாமி எல்லா நன்மையினால முடி சூட்டுங்க. அநேக தேவைகளுக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு. ஜபங்கள் கர்த்தாவை ஏறெடுக்கப்படுகிறவர்கள் உண்டு சுவாமி. அவரவர்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவரவர்களின் பிரயாசங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேற்றுங்க. இம்மட்டமாக கடவுளை எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்ப்போடு வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நீர் அவர்களின் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவீராக. கடவுளை இந்த நேரத்தில் கூட அரசாங்கத்திற்காக அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவானது ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். அரசாங்கத்தின் அதிகாரிகளும் கூட எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்கள் கர்த்தாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செயல்படட்டும். பொது நலனுக்காக சிந்திக்கக்கூடியவர்களாய் செயல்படக்கூடியவர்களாய் மாற்றுங்க ராஜா. எந்த விதத்திலும் சுயநலமாக எண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. அநேக சுவாமி காரியங்களுக்கு ஆண்டவரே இந்த மகாராஷ்டிராவில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆனால் சுவாமி மை வழிபடக்கூடியதான ஸ்தலங்கள் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருப்பதை நீர் அறிவீரே அப்பா. நீர் மனம் இறங்குங்க. அதிகாரிகளோடு பேசுங்க. அது உமக்கு பிரியமாக இருக்குமே என்று சொன்னால், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குமே என்று சொன்னால் அதிகாரிகளோடு நீர் பேசும்படியாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவரீர் உம்முடைய இரக்கத்தின்படி அப்பா உம்முடைய தயவன் படி சுவாமி உம்முடைய இரக்கத்தின்படி நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே ஆண்டவரே மருத்துவச்சிகளுக்காய் ஜெபிக்கிறோம். செவிலர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சுகாதார பணிகளில் ஈடுபட்டு வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊர்காவல் படையினருக்காக இராணுவ வீரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவே கொரோனாவின் 3ஆம் அலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அநேக இடங்களில் குழந்தைகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையானது ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். பணிவிடைகளை செய்யக்கூடிய மக்கள் ஆண்டவரை தியாகத்தோடு சுவாமி இந்த கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தயவின் கரத்தை கொண்டு நீர் பலப்படுத்துங்க அப்பா. வேளையிலுமாய் கூட ராஜா இந்த வாரத்தை துவங்கி கொடுத்திருக்கிற கடவுள் இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கியிருந்து உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி எல்லா நன்மையான ஈவுகளையும் சம்பூர்ணமான வரங்களையும் ஜோதிகளின் பிதாவாகி கடவுள் நீர் கட்டளையிட்டு வழி நடத்தியறோம். ஒரு விசை தாழ்த்துகிறோமப்பா. உமது கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமே பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அடுவைகளே சுவாமி. ஆமென். அமர்ந்திருப்போம். நாம் யாவரும் அமர்ந்திருந்து அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடலன் 315 பாடல். பாடலன் 315. வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி தீகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி தீகையாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தேன், உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தேன், சிந்திய என் திரு இரத்தத்தால் உன் பாவம் தீர்த்து விட்டேன் பாவிவா, சிந்திய என் திரு இரத்தத்தால் உன் பாவம் தீர்த்து விட்டேன் பாவிவா, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, கோடிய பாவ தாழலில் விழுந்து கூன்றி போனாயோ, கோடிய பாவ தாழலில் விழுந்து கூன்றி போனாயோ, ஓடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, ஓடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, விலகையாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ, விலகையாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ, சிலுவை பாவிகள் அடைக்கலமல்லோ சீக்கிரம் ஓடிவாவே, சிலுவை பாவிகள் அடைக்கலமல்லோ சீக்கிரம் ஓடிவாவே, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே, என்னிடத்தில் வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே, மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே வாராயோ பாவே, மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே வாராயோ பாவே, வாப்பாவே மலைத்து நில்லாதேவா. அன்பானவர்களே, வருகின்ற வாரம்
ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சுதந்திர தினம் நாளிலே மலாட் பாஸ்டரேட்டின் வாலிபர்களின் விழாவாக அந்த நாளின் ஆராதனை அனுசரிக்கப்படும். ஆகவே இதை சபையின் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி. ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று எழுது முழங்காலிட்டு நாம் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினால் போற்றப்படுகிறீர்கள். பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நல்வேளைக்காக உம்மை நன்றோடு துதிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாய் கொடுராட்சாம் நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க, உம்மை தொழுது கொள்ள, உமது அழைப்பின் சத்தத்தை கேட்க, உம்மிலே விசுவாசம் கொள்ள எங்களை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்க செய்திரே, உமக்கு நன்றி. கடவுளே, இதோ இவ்வேளையிலுமாய் கொடு சுவாமி, நாங்கள் கேட்ட ஆசீர்வாதமான வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜா, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணக்கூடிய மக்களை கடவுள் நீர் ஆசீர்வதித்து அவரவர்களின் ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிடும்படியாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்நாளிலே பிறந்த நாளை கண்டிருக்கக்கூடிய திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபையினுடைய விசுவாசி திருமதி செல்வி செல்வம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, அவர்களுக்கு இன்னொரு ஆண்டினை நீர் கூட்டி கொடுத்து உம்முடைய கிருபையின்படி இரக்கத்தின்படி தயவன்படி நீர் மனம் இறங்கினரே, அதற்காக உமக்கு நன்றி. கடவுளே, அவர்களை நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை கட்டளிடும். அவர்களுடைய கர்த்தாவை வாழ்விலே நீர் கொடுத்து வந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். தங்களுடைய கணவனுக்கேற்ற மனைவியாய், தங்களுடைய பிள்ளைகள் மருமக்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஏற்ற தாயாக வாழ்வதற்கு அருள் புரியும். கடவுளே, இது சுவாமி அப்படியாய்க்குடன் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணக்கூடிய அருமையான திருவாளர் துரைபாண்டியன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி ஜோதி குணசேகர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திரு குணசேகர் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். செல்வி மேரி ஜான்சி ஐஸ்கிரீன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, நீர் சுவாமி உம்முடைய திருக்கரத்தால் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்தருளும். புதிய ஆண்டினை ஆண்டவரே இவர்கள் கர்த்தாவை காணுகிற பொழுது இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை நீர் கிருபையாய் நீர் தந்தருளும். சுவாமி, என்னமுடியான எண்ணங்கள் யோசனைகளில் நம்முடைய கிருபிறந்து ஆண்டவரே இவர்கள் கர்த்தாவே உமக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வதற்கு நீர் அருள் புரிவீராக. இதோ இவ்வேளையிலுமாய் கூட கர்த்தாவே ஒரு விசையாய் உமது கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அவரவர்களின் ஆண்டவரை பொறுப்புகளை உணர்ந்து அவரவர்கள் சுவாமி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு நீர் அருள் புரிவீராக. ஒரு விசையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தை ஆண்டவரை உமது கரத்தில் தருகிறோம். சுவாமி, உமக்கு சுத்தமானபடி வழி நடத்தும். எங்கள் பிரயாணங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், வேலைகள், படிப்பின் காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அருள் இருந்து எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோமே பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகார
களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்துமாமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. அன்பானவர்களே, நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களில் காலம் சென்ற திரு வீரமணி ஐயா அவர்களின் குடும்பத்தின் மக்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கடந்த 2ஆம் தேதி அன்று அன்பு ஐயா அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள். ஆகவே அந்த குடும்பத்தின் மக்களுக்காக நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலினை செலுத்தி குடும்பத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். நாம் நின்ற வண்ணமாகவே அன்பு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிப்போம். அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த அன்பை அவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் மௌன அஞ்சலினை செலுத்துவோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக கடவுளை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்விளைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தையே, இந்த நேரத்திலுமாய் கூட நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அருமையான அன்பு திருமதி எஸ்தர் வீரமணி அம்மா அவர்களுக்காக, அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அருமையான குடும்பத்தின் தகப்பனாரை கடந்த 2ஆம் தேதி அன்று கடவுளுடைய திருவுள்ள சித்தத்தின்படி நீர் அவர்களை அழைத்து கொண்டீர். நாங்கள் ஏன், எதற்கு என்று கேட்பதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. நீர் அவரை நேசிக்கின்றபடியால் கடந்த 79 ஆண்டுகளாய் அவர்களை நீர் பாதுகாத்து பராமரித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீரே, இதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி நீர் அவர்களை அழைத்து கொண்டீர். இளைப்பாறும்படியாய் சமாதானமான இடத்திற்கு நீர் அவரை அழைத்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இவ்வேளையில கூட கணவனை இழந்து வாடுகின்ற அருமையான அன்பு தாயார் திருமதி எஸ்தர் வீரமணி அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை பலப்படுத்துவதாக. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள்
நீர் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே நீர் சமாதானத்தினால் நிரப்பி வழிநடத்தும்படியாய் உம்மிடத்தில் கெஞ்சு மன்றாடுகிறோம். அப்படியாய் கொடு கடவுளே, அவர்களின் அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அருமையான அன்பு திருமதி ஜெயசெல்வி அவர்களுக்காக, அவர்களின் கணவனாருக்காக, அவர்களின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய ஆண்டவரே அன்பு மகள் செல்வி ஜெயந்தி அவர்களுக்காக செபிக்கிறோம். தகப்பனோடு இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய தகப்பனை ஆண்டவரே கவனித்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். மாத்திரமென்று அன்பு சகோதரி ரூபி அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுளே உம்முடைய இரக்கத்தின் கரம் அவர்களோடும் இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி தயவின்படி நீர் மனம் இறங்கினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. திருமதி சாந்தி அவர்களுக்காக, அவர்களின் கணவனாருக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி அப்பா அவர்களையும் நீர் பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே இறுதியாய்க்கூட அன்பு சகோதரி கேத்ரின் அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுள் நீர் அவர்களையுமாய் நீர் ஆசீர்வதியும். இப்படியாய் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளும் தங்கள் தகப்பனை கனம் பண்ணி ஆண்டவரே தன்னை ஆண்டுகளாக அன்போடு பார்த்து அவருடைய பலவீனத்தில் துணை நின்று வழிநடத்த செய்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து சுவாமி இந்த குடும்பத்தின் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆறுதலை தந்தருளும், சுகம்பலன் ஜீவனை தாரும், மனநிறைவை கொடுத்து வழிநடத்தும். விசேஷமாக அன்பு எஸ்தர் அம்மா அவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் தங்கள் கணவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை கடவுளே அவர்கள் இருவருமாய் உமக்குள்ளாக கொடுத்த வாக்குறுதியை கடைசி மட்டுமாக அன்பு தாயார் அவர்கள் அதை நிறைவேற்றின ஒரு மனைவியாய், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனைவியாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த மன நிறைவை தந்தருளும். தொடர்ந்து குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதியும். பிரயாணப்பட்டு வந்திருக்கிறவர்கள் மீண்டுமாக சுகத்தோடு பிரயாணம் புரிய கர்த்தர் அருள் புரிவீராக. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அன்பு தகப்பனார் உயிர் தெழுவார் என்கின்ற திட நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஒரு விசை குடும்பத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். நீரே பொறுப்பேற்றருளும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே எடுத்திரை மகன் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானப்படி நடத்துதல் அருமையான அன்பு திருமதி எஸ்தர் வீரமணி அம்மா அவர்களோடும் அவருடைய அன்பு பிள்ளைகள் மருமக்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடும் கடவுள் தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.